யார திருட்டு பையங்கற சொல்றேன் திருட்டு பையன் எங்க அப்பா புடவை வித்தாலும் அதுல நேர்மை இருக்கு உன்ன மாதிரி சட்டை போட்டுட்டு போய் டூப்ளிகேட் விக்கிற ஆள் இல்ல யாரு சும்மாடி என் புள்ளகிட்ட அப்பா வரவே மாட்டார்னு சொல்லிருந்தாலும் பரவாயில்லையே அப்பா வருவார்னு எதிர்பார்க்கிற என் புள்ளகிட்ட எப்படிக்கா நான் போய் சொல்லுவேன் உன் அப்பா வர மாட்டாருன்னு என் பேர் தான மூத்த பையனோட பையன் பின்ன என்ன அந்த பையனுக்கு காது ஊத்துறேன்னா காது ஊத்தாம போனா என்ன என் பேருக்கு முதல்ல காது ஊத்து அவ்வளவுதான் கொஞ்சம் அமைதியா இரு. என்னாச்சு என்னாச்சு? இல்ல மாமா, குழந்தைங்க ரெண்டும் ஒண்ணா விளையாடிட்டு இருந்துச்சுங்க. அது பார்த்து இவங்க தேவையில்லாம என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க மாமா. ஏமா எதுக்குமா உங்க சண்டை போய் குழந்தைகளை கத்து கொடுக்குறீங்க? அதுகளே இன்னும் கொஞ்ச நாள் அடிச்சுட்டு தான் போகுதுங்க. இப்பயே அதுகளுக்கு ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? ஆமாங்க அப்படிதாங்க. எங்களை என்ன உங்களை மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நல்ல பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் கொண்டு போயிட்டு நல்ல ஓசை சோறு தின்ன விட்டுட்டு நீங்களும் ஓசை சோறுக்கு இங்க வந்துட்டு நாங்க என்ன அப்படியா? எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, மரியாதை இருக்கு. ஏன் குழந்தைக்கு அவ புள்ள கூட விளையாடணும்? ஏய் சும்மா ரெடி என்னடி ஓவரா பேசுற? இங்க பார், என் புள்ள ஒண்ணு உன் புள்ள கிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் குலவே விளையாடல. முதல்ல உன் புள்ள தான் வந்து விளையாடி இருக்கு. ஆமா, முதல்ல யார் புள்ளைய கூட்டிட்டு வந்தது? கவிதா, நீ தான் புள்ளைய கூட்டிட்டு வந்தியா? இல்லக்கா, நானும் கார்த்திக்கும் தான் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் மாமா வேணுவை கூட்டிட்டு வந்தாரு. ஒன்னா விளையாடட்டும்னு சொன்னாரு. ரெண்டு பேரும் நல்லா தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க. மாமா தான் அதை பார்த்து ஃபீல் பண்ணி கார்த்திக்கு பணம் கூட கொடுத்தாரு. பணம் கொடுத்தீங்களா? ஐயோ ரொம்ப இல்ல, 100 ரூபாய் தான் கொடுத்தேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பாஸ் அப்படியே பொங்கி வழிது பாருங்க. நீங்களே ஏற்கனவே என்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. இதுல அடுத்த குழந்தைக்கு வேற தூக்கி கொடுக்குறீங்களா நீங்க? அது சரி, கலெக்ஷன் பண்றதுக்கே சில குழந்தைகளை பெத்திருப்பாளுங்க போல. உன் காசு யாருக்கு வேணும்? புடி குடுமா பிச்சைக்கார. ஏய் என்ன ஓவரா பேசுற? வாயை மூடிட்டு கடை கையில அடிச்சு பிச்சை. வாயை மூடிட்டு பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப. சும்மா போயா போட்டுறோம் பாத்துக்க அப்படியே. ஏமா கொஞ்சம் சும்மா இருங்களேம்மா. இருக்கிற பார்த்தா நீ வேற ஏமா போய் என்ன மரியாதை? சும்மா போயா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஏய் சும்மா நிறுத்தியா? என்ன தெரியும்? சும்மா ஏங்க புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பேசு. சும்மா பேசுனா பேச முடியாது. சும்மா என்னடா சொல்லு? வந்து உன் புள்ள தான் வந்தா. என்னடா உமக்கு வந்தா? விளையாட போது எதுக்கு இவ வந்தா? எதுக்கு வந்தாடா? இங்க பார். சும்மா இரியா. என்னடா சும்மா இரு? எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு ஒரு எந்த யோகியதையும் இல்ல. நீ திருட்டு பையன். யாரு திருட்டு பையன்? வாயை பேண்ற. அவ்வளவுதான். இருடா சொல்றல. யார திருட்டு பையங்கற? சொல்றேன் திருட்டு பையன். எங்க அப்பா புடவை வித்தாலும் அதுல நேர்மை இருக்கு. உன்ன மாதிரி சட்டை போட்டுட்டு போய் டூப்ளிகேட் விக்கிற ஆள் இல்ல யாரு? சும்மா இரு. யாவர்ட்ட பத்தி ஏட்ட பேசுறியா? பெருசா ஏய் ஓ அப்பா 2000 ரூபாய்க்கு 3 மாசம் முக்கணும். பேச தேவையில்ல. முக்கி வைக்கிதா ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கா. கையால வளங்காம எங்க என்ன கேக்குறியா? இந்த மாதிரி 200 பீஸ் 10000 ரூபாய்க்கு சும்மா சர்வசாதாரணமா வித்துட்டு இருக்கேன் நானே. யார்ட்ட பேசுற வியாபாரத்தை பத்தி? சும்மா பேசிட்டே இருந்தா உன் பக்கம் நியாயம் இல்லையா? நீ என்ன நியாயம்? இதெல்லாம் பிசினஸ் டாக்டிக்ஸ். சரி போங்க. என்னடா போகட்டும். சரிங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. ஆளே பேசிட்டு இருக்காங்க. இருங்களேங்க கொஞ்சம். என்னத்தல இருக்கு சொல்ற என்ன? இந்த பாருங்க. வாயற சொல்லி உள்ள வாய. பாருங்க. நாம வந்தது இங்க அதுக்காக இல்ல. இதுக்காக தான் நான் சொன்ன தனியா காது ஊத்தி வச்சு விட்டு தொலைஞ்சாத்தானா நீங்க எல்லாம். கொஞ்சம் சண்டை போடாம இருக்கீங்களா? ஆனந்தி என்னமா கொஞ்சம் பேசாம இருங்க. சரி கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா இருக்கீங்களா? அமைதியா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். கோயில்ல இந்த காது குத்த நல்லபடியா முடிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுங்க.
கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பொறுமையா நீ சரியில்லை. ஏற்பாடு பண்ணியாச்சு. நீ சரியில்லடா நீ. சரிங்க. நீ சரியில்லை. கொஞ்சம் அமைதியா விட்டு கேவலப்படுத்துற தேவையில்லாம. சரி நின்னுட்டு இருக்க போடா. போய் சொல்ல போடா. எதுக்குதான் இந்த கத்து கத்துறாரு? சரி அம்மா பேசுறாங்க. போங்க. பேச்சாடி பேசுற? ஓ லட்சணம் என்னன்னு காது குத்து போது தெரியும்டி. அம்மா வைஜந்தி. ஒருத்தரும் இல்லாம காது குத்த வந்த கழுத நீ. பிச்சைக்கார நாய். சும்மா சவுண்ட் விட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மான்னு எல்லாருமே இருக்காங்க. உனக்கு யாரு இருக்காங்க? அனாதை நாயே. சேந்தன சொல்றதுக்கு ஒரு கரடி யோகிதை இருக்கா? என்ன அனாதை சொல்ற? நிறுத்துங்க. ஏய் அவளுக்கு யாரும் இல்லன்னு யார் சொன்னா? நாங்க இருக்கோம் அவளுக்கு. கேட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ போ அங்க தயவு செஞ்சு. போமா நீ போ. அடுத்தவங்களை புண்படுத்துறதே உனக்கு எப்பவுமே பழப்பா போச்சு. போ தயவு செஞ்சு. போமா. யோ எங்க ஓடிட்டு நிக்கிற? போ. வா கூப்பிடல பின்னாடியே சார்ற போட்டு போ. ஆமா ஆமா பேசுற. அது இது கோவில். கொஞ்சம் பொறுமையா இரு சொல்லிதா நான் இந்த யோகிதையில இருக்கேன். அதுக்காக என்ன வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சம் சும்மா இரு. சும்மா இருங்கக்கா. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எதுக்கு தேவையில்லாம பதிலுக்கு பதில் பேசி அசிங்கப்படுற? ஆமாக்கா அசிங்கம் தான் ஆகுது. யாரும் இல்லாம அனாதையா நிக்கிற பாருங்க. அதனால அசிங்கம் தான் ஆகுது. ஆனந்தி இது உன் குழந்தை. உன் குழந்தையோட காது குத்து கல்யாணம். தயவு செஞ்சு சொல்ற கொஞ்சம் அமைதியா இரு. இருக்கே அமைதியா இருந்து தொலைற. என்னங்க என்ன ஆச்சு? அம்மா இன்னும் 1/2 மணி நேரத்துல நல்ல நேரம் வந்துரும்னு ஐயர் சொன்னாரு. அதனால உடனே ஆரம்பிச்சிடுமா. சரிங்க சரவணன் தம்பி எங்க? என்ன சரவணன் இன்னும் வரலையா? என்னங்க நீங்க என்ன கேக்குறீங்க? இல்லையே நீங்க வெளியில போயிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். எங்க போனாரு? சரி நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாப்ள நம்ம போய் அவன் எங்க இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. வாங்க. ஆனந்தி கொஞ்சம் பொறுமையா இரு. ஆனந்திக்கா அப்பா வாங்கப்பா. டேய் ஏற்பாடுலாம் எந்த அளவுல இருக்கு? அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுப்பா. இன்னும் அவங்கள தான் காணும். முடிஞ்சதா? எங்க இந்த பயல்கள்லாம்? வேலைக்கலை கிடையாது. இன்னும் அந்த ஆணையை கூட்டு கூத்தடிச்சிட்டு பானுங்க இவனுங்கெல்லாம். என்னங்க ஆச்சு? போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறம்மா. எங்க போயிருக்கானே தெரியல. மச்சான் சரவணன் வந்துட்டா அப்படியா? இல்ல மாப்ள. போன் பண்ணா ரிங் போகுது. எடுக்க மாட்டேங்கிறான். அவன் வரானா வரலையான்னு ஒண்ணுமே தெரியல. அவன் வரமாட்டான் மாமா வரமாட்டான். எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்தணும் அதான் அவன் ஆசை. இதான் அப்பவே சொன்னேன் மாமா. அவன் வேண்டாம் வேண்டான்னு தலை போட அடிச்சுக்கிட்டேனே. கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா என்ன நடந்ததுன்னு? அந்த ஆள் என்னமோ வருவான்னு கன்ஃபார்மா பேசுனீங்க. எப்படி கழுத்தறுத்தான்னு பாருங்க அந்த பாவி. போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாம்மா. அவன் நிச்சயமா வரேன்னு சொல்லிருக்காமா. வந்துருவாமா. நீ கவலைப்படாம இரு. மாமா அவன் வரமாட்டான் மாமா. வரதா இருந்தா எப்போ வந்திருப்பானே. ஆனந்தி வருவான். ஏன் டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் அமைதியா இரு. கவிதா குழந்தைய கூட்டிட்டு கொஞ்சம் ஓலா. சரிக்கா போ. வாடா சரி மாமா நான் என்ன சொன்னேன்? உங்க 2 பேரை வச்சுதான் காது குத்து நடத்தணும்னு சொன்னல. ஆனா என் ராசி பாருங்க. எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு அவங்க முன்னாடி நான் அசிங்கப்படணும்னு எழுதி வச்சிருக்கு. அந்த வைத்தியத்தை என்ன சொன்னா? புருஷன் வருவானா வரமாட்டானான்னு தெரியாதுன்னு சொன்ன பாத்தீங்களா? இப்போ அதே மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா மாமா? அந்த ஆளை நம்புனா இதுதான் கதி மாமா. அவன் மோசம் பண்ணிட்டான். என்ன மோசம் பண்ணிட்டான் ஏன்னா எல்லாரும் முன்னாடி என் மரத்தை வாங்கிட்டாங்கா. இது பாரு ஆனந்தி, இது உனக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது. எங்களுக்கு இது அசிங்கம் தான். ஒரு வகையில நம்ம கைராசி குடும்பத்துக்கே இது அசிங்கம் தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. சரவணன் தம்பி கண்டிப்பா வந்துருவாரு. எப்படிக்கா வருவா? இல்ல எப்படி வருவான்னு கேக்குற. வரவனா இருந்தா அவன் நேரத்துக்கு வந்து நின்னு இருப்பான்ல. அவன் வரமாட்டான். அவன் வரணும்னு நினைச்சா கூட கூடவே ஒரு திருக்காளே. அவன் வரவே விட மாட்டா. எனக்கு தெரியும்க்கா. என் புள்ள கிட்ட
அப்பா வரவே மாட்டார்னு சொல்லிருந்தாலும் பரவாயில்லையே. அப்பா வருவாருன்னு எதிர்பார்க்கிற என் புள்ள கிட்ட எப்படிக்கா நான் போய் சொல்லுவேன் உன் அப்பா வர மாட்டாருன்னு? நான் உங்ககிட்ட பேசுறேன். என்ன மாமா சொல்றீங்க? அதான் வர ஆளா இருந்தா போன் எடுத்து பேசுறப்பாரு. அவன் தான் போனே எடுக்கலையே, அப்புறம் எப்படி வருவான்? எனக்கு தெரியும் மாமா, எனக்கு தெரியும். வேணும்ட்டு எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு பழிக்கு பழி வாங்கணும்னு பாக்குறான். அதனாலதான் வர மாட்டான். மாப்ள, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏங்க, நல்ல நேரம் ஆரம்பிக்க போதான். சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இப்ப ஆரம்பிச்சாதான் முடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா முடிக்க முடியுமா? அப்பா என்னன்னு கேட்டு வர சொன்னாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. சரவணா இன்னும் வரல. நம்ம வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். ஏங்க, இது என்னங்க நல்ல கதையா இருக்கு? அவனுக்காக எதுங்க நாங்க வெயிட் பண்ணணும்? இதெல்லாம் முடியாதுங்க. ஐயோ தம்பி, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க தம்பி. இல்லங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்லங்க தம்பி, அப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. அந்த சரவணன் இன்னும் வரலையா? அவனுக்காக நாம வெயிட் பண்ணணுமா? அவனுக்கு நாம எதுல வெயிட் பண்ணோம்? இதெல்லாம் ஒன்றும் சரியா தெரியல வைஜெயந்தி. இரு, வர்றேன் பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப என்ன காது குத்த ஆரம்பிச்சிடலாமா? இப்ப என்ன இல்ல, சரவணன் வந்த உடனே காது குத்த ஆரம்பிச்சிடலாம். என்னங்க அது? அவர் வர வரைக்கும் நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்க முடியுமா? நல்லா இருக்குங்க கதை. அதுவும் இவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால 5 செகண்ட் கூட காத்துட்டு இருக்க முடியாது. என்னம்மா இப்படி பேசினா எப்படிமா? எல்லாரும் ஒண்ணா வந்தா எல்லாம் ஒண்ணா செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே? வேற குறுக்க பேசிருக்கான் அந்த பையன். பேசாம இல்ல, நீ அலையில உடைச்சிரும் பாத்துக்கோ. என்ன மாதிரி சொன்னானோ நீங்க பேசுறேன்னு சொல்லி கேட்டு அவன் அவனுக்கு கேர பையில பாத்துக்கோ. அப்படி இல்லைங்க. இப்படி சொல்லாத, இல்லைன்னு சொல்லாத. நல்ல நேரம் முடிவுக்குள்ள என் பேரனை காது குத்த ஆரம்பிக்கிறேன் நானு. என்ன சொல்றேன்? இங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம காது குத்துக்கு தேதி குறிக்கும் போது ஜோசியர் 2 நல்ல நேரம் குறிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த நல்ல நேரம் இல்லைன்னா கூட அடுத்து 2 மணி நேரம் கழிச்சு நல்ல நேரம் வருது இல்ல, அப்போ கூட காதை குத்திக்கலாங்க. 2 மணி நேரம்? வேலைக்கண்ண 2 மணி நேரமா? அது வரைக்கும் எங்க மணி ஆட்ட சொல்ற நீ? இந்த பாரு, என் பொறுமைக்கு எல்லாம் உண்டு பாத்துக்கோ. முடியாதியா? என் பேரன் தானே மூத்த பையனோட பையன். பின்ன என்ன? அந்த பையனுக்கு காது ஊத்துறா, காது குத்தாம போனா என்ன? என் பேரனுக்கு முதல்ல காது ஊத்து. இந்த பாரு, என் பேரோட அப்பா அம்மா எல்லாம் இருக்கானுங்க, மாமாரு எல்லா பேரும் இருக்கானுங்க. நீ முடிஞ்சா வா, இல்ல நான் பாட்டு காது போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோ. என்னன்னு முடிவு பண்ணி சொல்லு. நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். போடா, ஏற்பாடு பண்றா. போடா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். போயா, பேசுறான் பாரு. என்னன்னு வைக்கல. ஏங்க, இங்க நின்னு எனக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வாங்க. வாங்க. போ ராஜேந்திரா. சொல்றல பாயா. எல்லாரும் முன்னாடியும் என்ன எப்படி காலை வாரிட்டாரு பாத்தீங்களா? எனக்கு அவன் வேண்டாம் மாமா. அவனை நான் இங்க எதிர்பார்க்கவும் இல்ல. ஆனா வரேன்னு எப்படி பண்ணிட்டாரு பாத்தீங்களா? பாவி, அவன் நாசமா போவான். நல்லாவே இருக்க மாட்டான். இப்ப என்னங்க பண்ணலாம்? எதுவுமே செய்ய வேண்டாம்க்கா, எதுவுமே செய்ய வேண்டாம். இதுக்கப்புறம் என்ன என் பிள்ளைக்கு காது குத்து தேவை வேண்டாம். தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போனா போதும்க்கா. இது பாரு ஆனந்தி, தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாத. கொஞ்சம் அமைதியா இரு. இல்லக்கா, இல்ல. அவங்க கூட எல்லாம் உட்காந்து என் பிள்ளைக்கு காது குத்து நினைச்சாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு. எனக்கு பிடிக்கல. எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? வாய் கூசாம. இவங்க கூட எல்லாம் உட்காந்து செய்யறதுக்கு என் பிள்ளைக்கு நான் எதுவுமே செய்யாம விட்டுலாம்க்கா. எதுவுமே செய்ய வேண்டாம். இது பாரு, திரும்ப இந்த மாதிரி பேசினே எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். நீ பேசாம எப்படிக்கா பேசாம இருக்க முடியும்? பாத்தீங்களா மாமா? சொல்றது கேளு. நான் பேசாம காது குத்த டைம் ஆயிட்டு இருக்கு. வரீங்களா வரலையா? அப்பா கேட்க சொன்னாரு. தம்பி வந்துட்டோம் தம்பி, நீங்க முன்னாடி போங்க, நாங்க வந்துடுறோம். நந்தி, இப்போ முதல்ல வேணுவோட காது குத்த முடிச்சிடலாம். அப்புறமா என்னன்னு யோசிக்கலாம். சரியா? அவ்வளவு வாங்க. மீனாட்சி, நீ கூட்டு வா. வாங்கம்மா. ஆனந்தி வாமா. நான் வரலக்கா. நான் இவ்ளோ சொல்றேன், கேட்க மாட்டியா? அக்கா, நீங்க புரிஞ்சுக்காம வாமா. சண்டை போடாதம்மா, வாமா. வரேன். गणपतिगुं मवामहे कविं कवीनाभवस्प्रवर्तमौ
ज्येष्ठराजं ब्रह्मणस्पत आनश्चिन्वन्नोद्विस्त्रीददातनं महागणपतये नमः वक्रतुण्ड महाकाय सूर्यकोटिसमप्रभा अविघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा ओम नमो प्रातपतये नमो गणपतये नमः प्रमदपते नमस्ते सुलंबोदराय एकदंताय विघ्न विनाशिने शिवसुदाय श्री वरदमूर्तये नमो नमः. காது குத்து உன் குழந்தைக்கு வேண்டான்னு சொன்னியே, ஏன் வேண்டாம்? வேண்டாங்க்கா, இவங்க கூட சேர்ந்து செய்ய வேண்டாம். போதும், அவங்க பேச்சை எடுக்காதீங்க. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ओम भक्त समस्त गुरुदेशे द्वारा श्री परमेश्वराज्ञया परमेश्वर प्रीत्यर्थं शुभाभ्यां शुभदिने शोभने சரி சரி அழாத. சேடா கண்ணா அழாத. अष्टम सदमे कलियुगे उपादे குழந்தையோட தாய்மாமன் வந்து உட்காருங்க. உனக்கு 2 தாய்மாமன் இருக்கானுங்க. ஏய் போடா, வெறுச்சனா போடா. மூத்த மாமா வந்தா போதும். வாங்க வந்து உட்காருங்க. சரியா, எல்லாம் உட்காரலாம். உட்காரா உட்காரா. प्रदीप से नमः ओम குழந்தைய குடுமா. वासकस्था नमः ओम जलाधिपतये नमः ओम तीर्थराजा नमः ओम मकर वाहना नमः ओम चैतचक्रधारिणे नमः ओम अरंगमणि पूजना नमः ओम केशवा नमः ओम नारायण नमः ओम माधवा नमः ओम नवे नमः ओम त्रिविक्रमा नमः ओम वामना नमः ओम श्रीधरा नमः ओम ऋषिकेशा नमः ओम पद्मनाभा नमः ओम दामोदरा शंकरकृष्णा नमः ओम वासुदेवा. இந்தாங்க இந்த பழத்தை குழந்தை வாயில வைங்க. ஞானமாவும் அதோ ஞானமாவும் நாரசிம்மானமாவும் அற்புதானமாவும் சரி சரி இந்தாப்பா இந்தாப்பா பாருங்க 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 ஒண்ணுல தாய்மாமன் சீர் செய்யுங்க. செய்யலாம் செய்யலாம். நாங்க என்ன விரும்பலாம் இவங்கள மாதிரி. எழுடி போடுறா. சரிப்பா சரிப்பா சரி. இருமாப்ல அம்மா கையில அந்த செயினை போட்டுக்க. நீ பாரு எவ்வளவு அழகா இருக்க. போட்டுக்கடா போட்டுக்கடா. ஒண்ணும் இல்ல சரிடா சரிடா. வச்சுக்கோ வச்சுக்கோ. நீங்களே கொடுங்க. அது வாங்கி நீங்களே கொடுங்க. கவிதா கவிதா இந்த குடு. சொல்றேன்ல குடு. ஆனந்தி ஆனந்தி அக்கா குடு. வேண்டாங்க்கா. ஆனந்தி சொல்றது கேளு. நான் சொல்றேன்ல குடிமா. குடு. குழந்தைக்கு கண்டவங்களாம் செய்ய தேவையில்லை. குடு. தப்பா எடுத்துக்கிடாத. ஏன்னா நல்ல நேரம் முடிவுக்குள்ள காது ஊத்தி ஆகணும்ல, அதனால அப்படி செய்ய வேண்டியதாகி போச்சு. இல்லைங்க, இன்னும் சரவணம் வரல. அப்புறம் சரி, சரவணன் வர்றாரா? காது ஊத்து பண்றதா இருக்கீங்களா? இல்ல எதுக்கு நான் கேட்கறேன்னா, காது ஊத்து பண்றதா இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம்ல.
பெத்தப்பா இல்லாம காது குத்து பண்ணா சரியா இருக்காதுல்ல. அப்பா அந்த குழந்தைக்கு அப்பனே இல்ல, இதுல காது குத்து வேற. ஏய் ஆனந்தி 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 அழகம்மா. என்ன கேட்க வேண்டியதா இருக்கு எனக்கு. ஐயோ ஆனந்தி சொல்றது கேளுங்க. கேக்குற சக்தி வந்துட்டாரு குழந்தையோட அப்பா. கரெக்டா நல்ல நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் முன்னாடி மொத்தமா என் மருந்து வாங்க வந்திருக்கியா நீ? உன்ன மாதிரி ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணி உனக்கு புள்ள வேற பெத்து கொடுத்திருக்கேன் பாரு. எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவைதாயா? எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவைதா? பொறுமையா இருக்கே. போன் என் கையில இல்ல. என்ன சொல்ற? போனை கொண்டு வர. போன் என் கையில இல்லன்னு சொல்றேன். என்னடா கையில இல்லங்கற? என்ன காரியம் பண்ற நீ? இதை விட கேவலம் இனி என் வாழ்க்கையில இருக்கா? பாவி போடு பாவி. அக்கா பாத்தீங்களா 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 அவரை யார் கூட்டிட்டு வந்திருக்கானு? ஏன் புள்ள காது குத்துக்கு இவ்வளவு போய் சே. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க ஒன்றும் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக வரல. அவர் வந்தாரு, அவர் கூட நாங்க வந்திருக்கோம். தட்ஸ் ஆல். மிஸ்டர் சிவஞானம், நீங்க வர சொன்னீங்களேன்னு உங்க வார்த்தையை மதிச்சு அவர் இங்க வந்திருக்காரு. சீக்கிரம் எல்லாத்தையும் முடிங்க. எல்லாம் ரெடியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சாரி கொஞ்சம் லேட்டா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க படிச்சவங்க, நாரியம் தெரிஞ்சவங்க நிரூபிச்சிட்டீங்க நீங்க. நட்டாஷா நல்லா இருக்கீங்களா? நம்மள ரிலேட்டிவ்ஸ் ஆயிட்டோம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். சரி வாங்க சீக்கிரம் போலாம். அக்கா இங்க பாருங்க, அவன மரியாதை இந்த இடத்துல இருந்து கிளம்ப சொல்லுங்க, இல்லன்னா இந்த இடத்துல நடக்கிறதே வேறக்கா. நான் சொல்லிட்டேன். ஆனந்தி கொஞ்சம் அமைதியா இருமா.